10 மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, எந்த படம் எவ்வளோ வசூல் சாதனை படைச்சிருக்கு? அதாவது விஜய் சேதுபதிய சூரி தூக்கி சாப்பிட்டுட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, விஜய் சேதுபதியை விட சூரியோட படத்துக்கு இன்னைக்கு ரொம்ப மாஸா போய்க்கிட்டு இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு மக்கள் வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த 2 பேரோட படத்துல எது வசூல் சாதனை படைச்சிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். பொதுவா பார்த்தீங்கன்னா, வருஷத்துல ஒரு சில மாசங்கள்ல படங்கள் ரிலீஸ் ஆகும். ஸோ குறிப்பா பொங்கல், தீபாவளி இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்ல வந்து படங்களை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனா மே மாசம் எடுக்கும்போது அந்த மந்த் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகும். அப்படி இருக்கிறப்போ இந்த மந்த் நம்மளே ஆல்ரெடி நிறைய வீடியோஸ்ல பேசியிருக்கோம் இந்த படங்கள் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி. அதுலயும் வந்து மே 16ல 3 பேரோட படம் ஒன்னா ரிலீஸ் ஆச்சு. இது வந்து மும்முனை போட்டியா வந்து பார்க்கப்பட்டது சினிமா வட்டாரத்துல. ஸோ யாரோட படம் எப்படி போக போகுது, எந்த படத்துக்கு வரவேற்பு அதிகமா இருக்கு, எந்த படம் வசூல் சாதனை படைக்கும் அப்படின்னு சொல்லி மக்கள் கிட்ட வந்து ஒரு பெரிய கேள்வி இருக்கும், ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த வகையில பார்க்கும்போது நான் சொன்ன மாதிரி மே 16 சந்தானத்தோட படம் ரிலீஸ் ஆச்சு, யோகி பாபு படம் ரிலீஸ் ஆச்சு, சூரியோட படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனா இது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டது வந்து சூரியோட படம் தான். சோ ஏன் அப்படின்னா சூரியோட மாமன் அப்படிங்கிற படம் வந்து முழுக்க முழுக்க தாய் மாமன் உறவை வந்து சொல்றது. சோ அந்த படம் வந்து ரொம்பவே கொண்டாடப்பட்டது. இந்த வகையில வந்து இப்ப ரீசெண்டா 23ஆம் தேதி வந்து விஜய் சேதுபதியோட ஏஸ் அப்படிங்கிற ஒரு படமும் வந்து ரிலீஸ் ஆச்சு. இந்த 2 படம் தான் இப்ப ரொம்ப காம்படிட்டிவா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ எல்லாரும் எதிர்பார்த்தது என்னன்னா, விஜய் சேதுபதி படம் வந்ததுக்கு அப்புறமா சூரியோட படம் வந்து போயிடும், அதுக்கப்புறம் எல்லா தியேட்டர்லயும் விஜய் சேதுபதி படம் தான் போகும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த எதிர்பார்ப்பை வந்து சூரியோட மாமன் படம் முறியடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா விஜய் சேதுபதியோட படம் ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் நாளும் சரி, செகண்ட் டேவும் சரி, தேர்டும் சரி, கிட்டத்தட்ட வந்து அவங்களோட வசூல் வந்து 1.2 கோடி, 1.3 கோடி, 1.6 கோடி இப்படிதான் வந்து அந்த 3 நாள் 4 நாளுமே ஓடிக்கிட்டு இருந்திருக்கு. ஆனா சூரியோட மாமன் படம் மே 16 ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 9 நாள் 10 நாள் வரைக்குமே பாத்தீங்கன்னா 2.5 கோடியை தாண்டி போய்கிட்டு இருக்கு டே பை டே அப்படின்னு சொல்லலாம். சோ வசூல் சாதனை படைச்சுக்கிட்டு இருக்க இந்த சூரியோட படம் தான் பெஸ்ட். சோ விஜய் சேதுபதியவே தூக்கி சாப்பிட்டாரா சூரி அப்படின்ற மாதிரி நெட்டிசன்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ அந்த அளவுக்கு சூரிக்கு இப்ப சினிமாவுல கதாநாயகனா வரவேற்பு ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ விடுதலை படமா இருக்கட்டும், விடுதலை 2ஆ இருக்கட்டும், இப்ப வந்திருக்க மாமன் படம், இது இல்லாம இன்னும் கொட்டுக்காளி, இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து சூரி இது வருது. சோ இந்த மாமன் படத்தை வச்சு அடுத்து வரப்போற சூரியோட படங்களுக்கு மக்கள் மத்தியில பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. சோ இவர் அடுத்து என்ன கேரக்டர் பண்ணுவாரு, என்ன மாதிரி அந்த படம் இருக்கும், அடுத்து என்ன எமோஷனல் என்ன சென்டிமெண்ட் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ ஒரு பெரிய கதாநாயகனா இன்னைக்கு வந்து மக்கள் சூரிய பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ சூரிக்கு இந்த அளவுக்கு பேர் கிடைச்சதுனால மத்த இருக்கிற ஆக்டருக்கெல்லாம் வந்துட்டு பேர் ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதாவது சந்தானத்துக்கும் இங்க வரவேற்பு இல்ல, யோகி பாபுக்கும் வரவேற்பு இல்ல கதாநாயகனா அப்படின்னு எடுக்கும் போது. ஆனா காமெடியனாவுமே அக்செப்ட் பண்ணிக்கிட்ட மக்கள் சூரிய ஒரு பெரிய கதாநாயகனா இப்போ அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. சோ விஜய் சேதுபதிக்கும் சூரிக்கும் இருந்த அந்த ஒரு காம்படிஷன்ல சூரி வின் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்து வந்திருக்கு. இது மட்டும் இல்லாம இன்னும் சூரியோட அடுத்தடுத்த படங்களுக்கு எவ்வளவு வசூல் வரும் அப்படின்னுமே வந்து அந்த படக்குழுலாம் வந்து கணிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களும் ஒரு எதிர்பார்ப்பு வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா சூரிக்கு இன்னும் அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் வருது. இதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப சூரிய காமெடியனா நடிக்கணும் அப்படின்னு சொல்லி அப்ரோச் பண்ணும்போது அவர் வந்துட்டு கால் ஷீட் இல்ல, இப்ப டைம் இல்ல, ஃபர்ஸ்ட் நான் ஹீரோவா எல்லா படங்களும் முடிச்சிரு, அது என்ன தேடி வருது, நான் காமெடியனா எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம், ஆனா ஹீரோவா வந்து எப்போ வேணாலும் என்னால பண்ண முடியாது, ஏன்னா எல்லாருக்குமே அந்த டைம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ளதான் இருக்கும். ஸோ அதை நான் யூஸ் பண்ணிக்க விரும்புறேன். ஸோ நான் வந்து இந்த வாய்ப்புகளை யூஸ் பண்ணி அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு தான் நான் வந்து யோசிச்சுட்டு இருக்கேன். அப்படி இருக்கிறப்போ இப்ப மறுபடியும் நீங்க என்ன காமெடியனா கூப்பிட்டீங்க அப்படின்னா எனக்கு ஹீரோக்கான வாய்ப்பு போயிடும். ஸோ அதனால எனக்கு கொஞ்ச நாள் டைம் கொடுங்க, நான் இதெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து காமெடியனா பண்ணுவேன். ஏன் அப்படின்னா எங்க ஆரம்பிச்சோமோ மறுபடியும் நம்ம அங்கதான் முடிக்கணும், அதுதான் மனுஷனோட விதி அப்படின்னு சூரி சொல்லியிருக்காரு. ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு வீடியோல சூரிய பத்தி பேசியிருந்தோம். அவர் சொன்ன ஒரு விஷயம் ரொம்பவே சூப்பரா இருந்தது. என்ன அப்படின்னா பெயிண்டரா வந்து அவர் ஆரம்பிச்ச அந்த வேலையை இன்னைக்கு ஒரு கதாநாயகன் லெவலுக்கு நான் வளர்ந்திருக்கேன், எனக்கு தேவையான அளவுக்கு நான் சம்பாதிச்சுட்டேன், சொத்துக்கள் சேர்த்துட்டேன், வீடுலாம் வாங்கிட்டேன், என்னோட உறவுகளையும் என்னோட குழந்தைகளையும் நான்
ரொம்பவே நல்லபடியா பாத்துக்கிட்டேன், எனக்கு இதுவே போதும், இதுக்கப்புறம் நான் வந்து அதிகமா சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஓடுறேன் அப்படின்னா அது எனக்காக கிடையாது, கஷ்டப்படுறவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணணும்ன்ற ஒரு தாட் எனக்குள்ள இருக்கு. ஸோ அதுக்காக தான் நான் வந்து கதாநாயகனா வரக்கூடிய அந்த வாய்ப்புகளை யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் காமெடினாவும் கண்டிப்பா பண்ணுவேன். இதுல வர பணத்தை எல்லாத்தையும் நான் வந்து கஷ்டப்படக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு ஹெல்ப் பண்ண போறேன். அதனாலதான் நான் வந்து இது இப்படி சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு இந்த பணம் தேவையில்லை, எனக்கு தேவையான அளவுக்கு கடவுள் கொடுத்துட்டாரு, இனி கடவுளுக்கு யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அதை கொண்டு போய் நான் அவங்களுக்கு கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உண்மையிலே ஒரு சூப்பரான விஷயம் வந்து சூரி பண்ணியிருக்காரு. ஏன்னா எல்லாருமே கோடிகள்ல சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க, அவங்கவுங்க வந்து சொத்து குவிப்பு வழக்குல மாட்டாத குறையா இருந்துகிட்டு இருக்காங்க, அவ்வளவு சொத்துக்கள் சேர்த்து வச்சுட்டு இருக்காங்க. ஆனா தனக்குன்னு தேவையானது போக மீதி நான் ஹெல்ப் பண்ண போறேன் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்குல்ல, அது உண்மையிலே சூப்பரான ஒரு விஷயம் தான். சோ சூரி சொன்ன இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சூரிய உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம அவரை பத்தி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமா நடிகர்களை பத்தியும் நடிகைகளை பத்தியும் நிறைய உண்மையான விஷயங்கள் டே பை டே அப்டேட் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் டூட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.